அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, நேற்று உடைய அந்த வகுப்பிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மறைந்த பிறகும் அவர்களுக்கு ஒரு அபார ஒரு ஹயாத்தை, ஒரு உயிரோட்டத்தை உலகத்திலே மனிதர்களுடைய ஐம்புலன்களால் புரிந்து கொள்ள முடியாத வகையில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தெய்வீக ஒரு சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு மண்ணறையிலேயே கொடுத்திருப்பதை நாம் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியில் இன்று ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உமரு ஷனாயிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த உமரு ஷனாவி அப்படிங்கிறவங்க அல்லாமா முகமது ஷனாவி என்பவங்களுடைய பாட்டனார். இரண்டு பேர்களும் இறைநேசர்கள். இவர்களுடைய வரலாறுல எழுதுவாங்க, இவர்களுடைய ரவுலாவுக்கு அடக்க ஸ்தலத்திற்கு யாராவது சியாரத்து செய்ய வந்தா அந்த வரக்கூடிய அந்த காலத்துல இந்த அளவுக்கு காவல்துறையோ அல்லது பாதுகாப்புகளோ இல்லாத, அதிகமான பாதுகாப்புகள் இல்லாத காலம், பழிப்பறி கொள்ளைகள் இது மாதிரி திருடர்கள் நிறைந்த காலமா இருந்ததனால் இறைநேசர்களுடைய அந்த பாதுகாப்பு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். உமரு ஷனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அற்புதத்தை எழுதுவாங்க, அவங்களுடைய அடக்க ஸ்தலத்துக்கு யாராவது சியாரத்துக்கு வரும் பொழுது யாராவது ஒரு திருட்டு கூட்டமோ வழிப்பறியாத யாராவது இடைஞ்சல் செய்தா அந்த மகானை பத்தி எழுதுறாங்க, எல்ஹரு மின் கபுரிஹி ராக்கிபன் ஃபரசன், உள்ள இருந்தே வெளியே வந்துருவாங்களாம். குதிரையில சவாரி செய்து அந்த திருட்டு கூட்டத்தை ஓட ஓட துரத்தி விட்டுட்டு தான் அனுப்பிச்சுவாங்களாம், போவாங்களாம். இப்படி ஒரு அதிசயத்தை எழுதியிருக்கிறார். அதே போல சிரியாவிலே ஹிம்ஸ் நகரில் வாழ்ந்த அலியு தர்குமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்களை பத்தி எழுதுவாங்க, ஹிம்ஸ் நகரத்து ஆலிம்களின் தந்தை என்று இவர்களுக்கு சிறப்பு பேர் உண்டு. இவங்களை ஜனாசா குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி கட்டில வைக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்துல இவங்களுடைய உடம்புல உள்ள ஒரு மறைவிடத்துல உள்ள ஒரு துணி அகன்ற பொழுது இவங்க என்ன செய்தாங்க, தன்னுடைய கைய மையத்தா இருக்கிற நிலையிலேயே தன்னுடைய கையை நீட்டி எந்த இடம் தெரியுதோ அந்த இடத்த அப்படி என்ன செய்தாங்களாம், மறைச்சாங்களாம் அப்படின்னு அவங்களுடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க. ஆக மரணம் என்பது சாமானிய மனிதர்களுக்கு அது ஒரு உணர்வற்ற ஜடமா இருந்தாலும் மகான்களுக்கு அது ஒரு உயிருள்ள ஒரு அற்புத ஒரு நிலைப்பாடாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படிங்கிறத எண்ணிலடங்காத வரலாறுகளை யூசுப் நபகானி அவர்கள் தன்னுடைய கிதாபுல இறைநேசர்களுடைய அற்புதங்கள்ல நமக்கு பட்டியலிட்டு காட்டுவாங்க. அதுல சிரியாவிலே வாழ்ந்த கல்வியிலும் அமலிலும் பிரபலமாக இருந்த அலி இப்னு அத்தியுல் ஹத்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்களை பத்தி அவங்களுடைய சீடர் சொல்லுவாங்க, ஒரு முறை சில திருடர்கள் அவங்க முன்னால திருடா இருந்தாங்க, பின்னால தௌபா செய்த பிறகு அந்த திருடர்கள் சொன்ன தகவல் சொன்னாங்க, நாங்க என்ன செய்தோம், அலி இப்னு அத்தியத்துல் ஹத்தாதி அவங்களுடைய இடத்துக்கு திருட வந்தோம், அவங்க அடக்க ஸ்தலத்திலேயே திருட வந்தோம். திருட வரும் பொழுது அவங்களுக்கு அவங்க அடக்கப்பட்டிருக்கூடிய இடத்துக்கு நாம் ஒரு இடையூறு செய்யணும் என்பதற்காக வேண்டி நாங்க வந்தா உள்ள அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கபருக்குள்ள அவங்கள அந்த திருடர் பார்க்கிறாரு, அவர் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த இடம் ஒளியால் நிரம்பி வழிகிறது. ஆனா அன்னைக்கு நைட்டோ கடுமையான இருட்டான நைட், அங்க எந்த விளக்குகளும் இல்லை, வெளிச்சத்துக்குண்டான எந்த அறிகுறி இல்லாத நிலையில் அவங்க அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மசார்ல ஜியாரத்துக்குரிய இடத்துல சேட்டை செய்யறதுக்காகவே அந்த திருடர் வந்திருக்கிறாரு. பார்த்தா உள்ள பெரியவங்க தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையையும் அங்கு வெளிச்சங்கள் இருக்கக்கூடிய நிலையையும் அவர் பார்த்து பின்னால் அவர் தௌபா செய்வதாக அந்த செய்தியை சொல்றார். நான் ஒரு காலத்துல திருடனா இருக்கும்போது மகானுடைய ரவுலாவுக்கு வந்திருந்தேன், இந்த மாதிரி நிகழ்ச்சி என் கண்கூடா பார்த்தேன்னு சொல்லி அவர் திருந்தின ஒரு செய்தியை
வரலாறுல யூசுப் நபுவானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு பதிவு செய்திருக்கிறார். இவங்க எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவங்கன்னா ஹிஜ்ரி 900 வாழ்ந்தவங்க. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரலாறும் ஒரு தமிழ் புக்ல இருந்து சொல்லல. அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, அந்த எந்த நூற்றாண்டு, எந்த அந்த செய்தியை நம்ம சொல்லலைன்னா வரலாறுலேயே அறியப்படலைன்னு அர்த்தம். அலி இப்னு உமருல் ஹிம்யரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவங்களுடைய ஒரு பெரிய அற்புதத்தை பத்தி எழுதுவாங்க. இவங்களுடைய மகனார் அலி இப்னு உமருல் ஹிம்யரி, இவங்களுடைய மகனார் ஹுசைன் ஒரு நாள் பாப்பாவுடைய அடக்க ஸ்தலத்துல மயங்கி கிடந்தாங்க. அப்ப எல்லாரும் என்ன, நம்முடைய மகானுடைய மகன் மயங்கி கிடக்கிறாரு, அவங்களுடைய அடக்க ஸ்தல பாப்பாவுடைய அந்த இடத்துல மயங்கி கிடக்கிறாருன்னு சொல்லி சில பேர் அவங்கள தூக்கி கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. வந்த உடனே அவங்க மயக்கம் தெரிஞ்ச பிறகு அவங்கள்ட்ட கேட்டாங்க, என்ன நீங்க மயங்கி கிடந்தீங்க, உங்க பாப்பா அலி இப்னு உமருல் ஹிம்யரி உங்களுடைய இடத்துல நீங்க மயங்கி கிடந்தீங்களேன்னு சொல்லி அவங்களுடைய மகனார் ஹுசைன் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் பாப்பாவுக்கு அடக்கஸ்தல் பக்கத்துல குர்ஆன் ஓதிட்டு இருந்தேன். குந்து அக்ரவு ஷையம் மினல் குர்ஆனி, அதுல எனக்கு ஒரு குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது ஒரு பிழை ஒன்று தவறா ஓதிட்டேன். அப்போ சமயத்து வாலிதி எருத்து மினல் கபரி, உள்ள இருந்து கபூர்ல இருந்து எனக்கு அந்த எந்த வார்த்தையை தவறாக உச்சரிச்சேனோ அது சரியான வார்த்தை எனக்கு திருத்தி தந்தான். திருத்தி தந்த உடனே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே, உள்ள இருந்து கபூர்ல இருந்து அந்த குர்ஆனுக்குண்டான பிழையை திருத்தி தர பார்த்த உடனே அங்கேயே நான் மயங்கி விழுந்துட்டேன், அந்த மயக்கம் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய மகனாரே சொல்றாங்க, எங்க வாப்பாவுடைய அடக்க ஸ்தலத்துல நான் கண்ட அதிசயம் அப்படிங்கறத அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு ஷேக் அலியு சக்காஃப்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. இவங்க வாப்பாவும் இறைநேசர், இவங்க மகனாரும் இறைநேசர். சொல்லுவாங்க, அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க, எங்க வாப்பா ஷேக் அலியு சக்காஃப் அவங்களுடைய பக்கத்துல நான் குர்ஆன் ஓதிட்டு இருப்பேன். அது மாதிரி என்னுடைய உஸ்தாதுல் ஆலம் அவங்க பக்கத்திலேயே நான் குர்ஆன் ஓதிட்டு இருப்பேன். நான் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை மறந்துட்டாலோ அல்லது நான் மாத்தி ஓதினாலோ எங்க வாப்பாவுடைய கபூர்ல இருந்து எனக்கு அந்த ஆயத்தை எடுத்து தருவார்கள். போக மகனே கும் மின ஷம்சி, அப்ப அந்த நேரத்துல அவங்க உட்கார்ந்துட்ட இடம் வெயில் உழுது போல தெரியுது, நீ சூரியன்ல இருந்து இந்த இடத்த விட்டு எழுப்பானி என்ற ஒரு செய்தியையும் சத்தத்தையும் அவங்களுடைய ரவுலால இருந்து நான் சத்தத்தை நான் கேட்டேன் என்று அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு எழுதி காட்டுவாங்க. அதே போல கெய்ரோவில் ஹிஜ்ரி 1000 ஆண்டு ஹிஜ்ரி 1000 வாழ்ந்த அப்துல் ரஹ்மான் ஷாமி அவங்களுடைய வரலாறு எழுதுவாங்க. இவங்களுடைய அடக்க ஸ்தலத்துல ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். என்ன அதிசயம்னா, காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் வரும், நைட் நேரத்தில் அவங்களுடைய அடக்க ஸ்தலத்துல நிக்குமா. அந்த சமயத்தில் அவங்க பக்கத்துல உள்ள இருந்து வெளியே வருவாங்களாம். கல்லிமுகா அவங்கள்ட்ட அந்த கால்நடை அந்த மிருகங்களோடு விலங்குகளோடு பேசிட்டு இருப்பாங்களாம். பேசிக்கிட்டு திரும்ப என்ன செய்வாங்க, உள்ள போயிருவாங்க. இந்த செய்தியை அறிவிக்கிறாள் யாருன்னு சொன்னா 9ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஆன்மீக சிங்கம் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் சொல்றாங்க. ஆக இவங்கள்ட்ட பேசக்கூடிய உள்ள இருந்தே வெளியே பேசுவாங்க அப்படிங்கிற செய்தியையும் பதிவு செய்யறாங்க. அதே போல அலி இப்னு சப்பாஹு சிக்கந்தரி, அலெக்சாண்டரியால வாழ்ந்தவங்க இவங்க. அலி இப்னு சப்பாஹு சிக்கந்தரி ஹிஜ்ரி 687 வாழ்ந்தவங்க. சிக்கந்தர் அலெக்சாண்டரியா சொல்றாங்களா இல்லையா, அந்த இஸ்கந்தரியான்னு ஊர்ல வாழ்ந்தவங்க. இவங்களுடைய ரவுலால ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தை பண்ணான். ஒரு ஆளு ஒரு சின்ன பையன்ட்ட ஒரு தப்பான ஒரு காரியத்தை என்ன செய்த, இவங்க அடக்க ஸ்தலத்தில் இருக்கும்போது ஒரு தப்பான ஒரு காரியத்தை செய்ய முற்பட்ட பொழுது உள்ள இருந்துகிட்டே ஒரு சத்தம் கொடுத்தாங்களாம், அமா தஸ்தஹி, உனக்கு வெக்கம் இல்லையா அங்கிருந்து இந்த அசிங்கம் பண்றியன்னு சொல்லி உள்ள இருந்தே ஒரு சப்தம் வந்தது. அதை தப்பு முயற்சி செய்தவன் இந்த சத்தத்தை கேட்டவன் அங்கேயே என்ன செய்யிட்டான், கட்டையா மயங்கி விழுந்துட்டான் அப்படிங்கிற செய்தியையும் ஹிஜ்ரி 687 வாழ்ந்த அலி இப்னு சப்பாஹ் இஸ்கந்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறுலையும் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறாங்க. ஆக மன்னரைகள்ல, மகான்களுடைய மன்னரைகள்ல ஒரு உயிரோட்டமான ஒரு வாழ்க்கை அல்ல அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்திகள் ஏராளமான செய்திகள். அதுல
ஜபீத் நகரில் வாழ்ந்த 2 ஆலிம்கள், அபுலா, ரஸும், 2 பெரிய ஆலிம்கள். இந்த 2 பேரும் உஸ்தாத் மாணவர்கள். இந்த 2 பேரும் பெரிய ஷேகுமார்கள், ஹனஃபி மதஹபை சார்ந்தவங்க. இவங்க ஜபீத் நகரில அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 பேர் இருக்காங்களே, அபுலா அப்படிங்கிறவங்களும் ஒரு பெரிய ஷேக், ரஸும்ங்கிறவங்களும் பெரிய ஷேக். இந்த ரஸும்ங்கிறவங்க யார்கிட்ட ஓதி இருக்கிறாங்கன்னு, கிதாப் ஓதி இருக்கிறாங்கன்னா அபுலாங்கிற ஷேக்கிட்ட ஓதி இருக்கிறாங்க. ஓதிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கிதாபை முடிக்கிறதுக்கு முந்தையே ஒபாத் ஆயிட்டாங்க. பொதுவாக ஒரு கிதாபை முடிக்கும் போது நம்முடைய உஸ்தாது இறந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு கவலை இருக்கத்தானே செய்யும். அப்ப அந்த அபுலா அப்படிங்கிறவங்கள்ட்ட ரஸும்ங்கிறவங்க என்ன செய்யறாங்க, ஓதிட்டு இருந்து ஒபாத்தானாலும் அந்த கவலை இருந்தது. அப்போ என்ன செய்யறாங்க, அதனால இவங்களுக்கு பெரிய கஷ்டம் இருந்தது. அதனால ஒரு நாள் கனவுல என்ன செய்தாங்க, அபுல்லாங்கிற ஷேக ரஸும்ங்கிற ஷேக பார்த்தாங்க. பார்க்கும்போது கனவுல சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உங்களுடைய கிதாபை, நீங்க முடிக்க வேண்டிய கிதாபை என்னுடைய கபூர்ல இருந்து நீங்க என்ன செய்யுங்க, பரிபூர்ணப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால இவங்க என்ன செய்வாங்களாம், அந்த ரஸும் அப்படிங்கிறவங்க அபுல்லாங்கிற அந்த ஷேகுடைய மன்னரைக்கு என்ன செய்வாங்களாம், கிதாபுகளை ஓதுவாங்களாம். ஓதிட்டு எனக்கு என்னென்ன கிதாபுல என்னென்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, தெளிவுபடுத்தும் போது அதுக்கு என்ன பதில் அது உள்ள இருந்து அந்த சத்தம் வரும் அப்படிங்கிற செய்தியை அல்லாமா யூசுப் நபுகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ரஸும் அபுல்லா என்ற ஷேகுமார்களுடைய வரலாறுல பதிவு செய்திருப்பாங்க. அதே போல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகளில் ஒன்று, மிஸ்ர் நாட்டிலே நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் ஒன்று என்னன்னு சொன்னா, அல்லாமா ஷேக் பஹாவுத்தீன் காஸரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்களுடைய வரலாறு. இவங்க மிஸ்ர் நாட்டுக்கு தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்து ஆன்மீக பயணத்துக்காக வேண்டி, அதாவது இதய சுத்தியை மேற்கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய சொந்த கெய்ரோவில் இருந்து வந்தாங்க. மிஸ்ர் நாட்டுக்கு வந்தாங்க. பெரிய ஆன்மீக சொற்பொழிவுகள், ஆன்மீக பணியில் இருந்தாங்க. மக்கள் நிறைய கூட்டமா இவங்களோடு சேர்ந்து, எந்த அளவுனா நிறைய பேர் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு இவங்களோட ஐக்கியமாயிட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஈர்ப்பு உள்ளவங்களா இருந்தாங்க. அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இவங்க ஒபாத்தாகும் பொழுது, ஷேக் பஹாவுத்தீன் காஸரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒபாத்தாகும் பொழுது அவங்க கபூர்ல கொண்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு உள்ள அடக்கிறதுல உள்ள 2-3 பேர் இறங்கி நிற்பாங்க இல்லையா, உள்ள கொண்டு புள்ளக்குழியில கொண்டு வைப்பாங்கல்ல. வைக்கும் பொழுது உள்ள யார் அடக்கிட்டு வெளியே வந்தாரோ அவரு முகம் ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லாரும் அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களே. ஏன்னா அந்த அழகு ஏற்பட்டது, ஒரு பிரகாசம் ஏற்பட்டது அவங்களுடைய ஷேக அடக்கிட்டு வந்த பிறகுதான் அந்த முகத்தில் அந்த பிரகாசமே ஏற்பட்டது. அப்ப அங்க நிக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த நம்முடைய ஷேக் பஹாவுத்தீன் காஸரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ள வச்சுட்டு வெளியே வந்தவர் இவ்வளவு பேரழகராகவும் பிரகாசமாகவும் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசய நிகழ்ச்சியாக அது நடந்தது என்று எழுதி காட்டுவாங்க. அதே போல அபு அப்துல்லா அல் ஹலரமி, ஈராக்கில் வாழ்ந்த அபு அப்துல்லா அல் ஹலரமி ஹிஜ்ரி 803 வாழ்ந்தவங்க, ஒரு நாள் இவங்களுடைய அற்புதத்தை பத்தி இவங்களுடைய சீடர்கள் தனிக்கு புக்கே போட்டிருக்கிறாங்க, இந்த அளவுக்கு இவங்க அற்புதம் உள்ளவங்க அப்படின்னு. இவங்க எந்த ஊர்ல அடக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, மதீனத்துல் மஹஜம் என்ற ஊர்ல சொந்த வீட்டிலேயே அடக்கப்பட்டிருக்காங்க. இவங்க அடக்கப்பட்ட பிறகு 6 மாசம் கழிச்சு அங்க ஒரு பயங்கரமான மழை ஏற்பட்டு நிறைய அந்த கபர்ஸ்தான்ல நிறைய தண்ணிகள்லாம் உள்ளா போயிடுச்சு. அதனால என்ன செய்தாங்க, அவங்கள தோண்டி அதுக்காக வேண்டி என்ன செய்தாங்க, தோண்டினா 6 மாசத்துக்கு பிறகு தோண்டப்பட்ட இது ஒரு சின்ன ஒரு மாற்றம் இல்லை. அந்த நேரத்துல புதுசாக அடக்கும் பொழுது என்ன நறுமணம் எல்லாம் பூசியிருப்பாங்களோ அந்த நறுமணம் மனமாகவே இருந்தது. இந்த 6 மாசத்துக்கு பிறகும் அந்த துணி கூட என்ன செய்யல, அழுக்காகாம. அந்த மலையில எவ்வளவு சவுதிகள் இறங்கியிருக்கும், அந்த அளவுக்கு அப்படியே அந்த நேரத்தில் அடக்கப்பட்டது போல அவங்களுடைய ஜனாசா இருந்தது என்று அபு அப்துல்லா அல் ஹலரமி ரலியல்லாஹு அவருடைய வரலாறு எழுதியிருப்பாங்க. அதே போல அல்லாமா யூசுப் நபுகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வரலாறுல ஒரு இறைநேசர் சொல்லுவாங்க, நான் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போயிருந்தேன். ஒரு மக்ரிப் நேரம், மக்ரிப் தொழுதுட்டு யாசின் சூரா ஓதனேன். எனக்கு நேரம் ஒரு கபூர் இருந்தது. நான் யாசின் ஓத ஆரம்பிச்ச உடனே உள்ள இருந்து அந்த கபூர்ல இருந்து ஒரு வெளியே உட்கார்ந்துருக்காரு. நான் ஓதற யாசீனை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க.
ஜலசபி இசாயி எஸ்மவு கிராத்தின்னு எழுதுறாங்க. நான் ஓதுற யாசீனை உட்கார்ந்து உள்ள இருந்து வெளியே வந்தவங்க அந்த யாசீனை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எந்த அளவுன்னா, நான் எந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கானோ அந்த வீட்டுக்காரரு சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்களா இல்லையா? அப்ப சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுற சத்தத்தை கேட்டவன உள்ள போயிட்டான். அது வரைக்கும் நான் ஓதக்கூடிய யாசீனை அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்று அற்புதமான ஒரு நிகழ்வை நமக்கு ஆசிரியர் பதிவு செய்து காட்டியிருப்பார். அதே போல அல்லாமா உமருர் ரஜராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, அவங்க ஒரு முறை ஒரு கடிதம் ஒண்ணு எழுதுவாங்க. இப்ப நம்மெல்லாம் ஒரு செய்தியை நம்ம படிச்சுக்கிட்டா அந்த செய்தியை யாருக்காவது இன்னைக்கு போன்லயோ மெசேஜ்லயோ அனுப்போம், நீ ஒரு நல்ல செய்தி படிச்சோம் அப்படின்னு சொல்றோம்ல. அது மாதிரி அந்த காலத்துல எழுத்து மூலமாக கடிதம் மூலமாக ஒரு அற்புதங்களை ஒரு நல்ல செய்தியை படிச்ச கடிதம் எழுதுவாங்க. அப்போ உமருர் ரஜராஜி என்ன செய்தாங்க, ஒரு பெரியவங்களுக்கு கடிதம் எழுதினாங்க. அந்த பெரியவங்க பேர் முகமதுல் ஹவார். அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. என்ன கடிதம் எழுதினாங்கன்னு சொன்னா, அதாவது அலி இப்னு உமர்ங்கிற ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்க நிறைய குர்ஆன் ஓதுவாங்க. அவங்க மக்காவில இருக்கக்கூடிய நேரத்துல ஏன்னா ஒரு பெரியவங்களை சோமில்லன்னு ஒரு ஆளை பாக்குறதுக்காக போனாங்க. அந்த லெட்டர்ல அவங்க எழுதுற ஆள் யாரு? உமர் ரஜராஜி தான் எழுதுறாங்க. எழுதுறது யாருக்கு எழுதுறாங்க? முகமதுல் ஹவாருங்கிறவங்களுக்கு எழுதுறாங்க. யாரை பத்தி எழுதுறாங்க? ஒரு இறைநேசரை பத்தி எழுதுறாங்க. அந்த இறைநேசர் பேர் பேரு அலி இப்னு உமர். எப்பவுமே அதிகமா குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க. இந்த அலி இப்னு உமருங்கிறத பத்தி எழுதுறாங்க. இந்த அலி இப்னு உமருங்கிறவங்க மக்காவில ஒரு சமயம் ஒரு ஆள் உடம்பு சோமில்லன்னு பார்க்க போனாங்க. உடம்பு சோமில்லன்னு பார்க்க போனது யாரு? அபு அப்துல்லா தபுரி அப்படிங்கிறவங்க சோமில்லாம இருந்தாங்க. அவங்க பெரியவங்க. அவங்கள பார்க்க போனாங்க. போகும்போது அவங்க ரொம்ப அன்கண்டிஷன்ல இருந்தாங்க. முடியாம, சிலவங்க எழுந்திக்க முடியாம இருப்பாங்களா, அந்த மாதிரி நிலையில இருந்தாங்க. உடனே இந்த அலி இப்னு உமர்ங்கிறவங்க எங்க போயிருக்கிறாங்க? மக்கால ஒரு ஆள் சோமில்லன்னு பார்க்க போயிருக்காங்கல்ல. அவங்க என்ன செய்தாங்க, அந்த அபு அப்துல்லா தபுரி யார போய் பார்க்க போயிருக்காங்களா, அந்த சோமில்லாம இருக்காங்களா, அவங்க சொன்னாங்க, நான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்றாரு யாரு? அது பேஷண்டா இருக்கிறாங்களா அவங்க சொல்றாங்க, நான் மட்டும் இந்த அன்கண்டிஷன்ல இல்லைன்னா அந்த செய்தியை சொல்ல மாட்டேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இறந்து போறதுக்கு முந்தி நான் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நான் ரொம்ப முடியாம இருக்கேன். பிழப்பனா வாங்க மாட்டேன்னா உங்க கடைசி நேரத்தில் சில செய்திகள் சொல்லுவோமா இல்லையா? அதனால ஒரு செய்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபு அப்துல்லா தபுரி எந்த ஒரு பெரியவங்களை பாக்குறதுக்காக அலி இப்னு உமர் வந்தாங்களோ மக்கால, அந்த அவங்களே எஞ்சி உட்கார்ந்து ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா அதாவது எங்கள்ல ஒரு ஆள் எங்களுக்கு மத்தியில ஒரு ஆள் இறந்து போனாரு. ஒரு ஏழை, ஒரு அநாத மையத்தவர். அவரை அடக்கிறதுக்காக வேண்டி நாங்க ஏற்பாடு பண்ணி என்ன செய்யறோம், கபூர்ல உண்டான குழி எல்லாம் தோண்டி அதுக்குண்டான எல்லா இடத்துக்கும் ஜனாசா எல்லாம் கொண்டு வந்தாச்சு. திடீர்னு பாக்குறோம் அவர் எஞ்சி உட்கார்ந்து இருக்காரு. யாரை அடக்கிறதுக்கு கபருக்கு கொண்டு வந்திருக்கோமோ அவர் என்ன செய்யிருக்காரு, எழுந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்ப நான் கேட்டோம், யா ஃபுலான் அலஸ்த கது முத்த, நீங்க இறந்து போல எஞ்சி உட்கார்ந்து இருக்கீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆமா நாங்க இறந்துட்டோம், இருந்தாலும் ஏன்னா உங்கள் மத்தியில நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா, ரஜாத்துலி ஹத்திசக்கும் உபஷிரக்கும், உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை, நல்ல செய்தியை சொல்றதுக்கு அல்லாஹ் என்னை திரும்ப உங்களை அனுப்பியிருக்கான். என்ன விஷயம்னு சொன்னா, அதாவது அதாவது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பயனுள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லோர்களோடு தொடர்புல இருக்கணும், நல்லோர்களோடு சகவாசத்துல இருக்கணும். உங்க தொடர்புங்கிறது யாரோடு இருக்கணும்? எப்பொழுதும் ஒரு நல்லடியார்களோடு உங்க தொடர்பு இருக்கணும், அவங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கணும். இதுதான் உங்களுக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும். இந்த விஷயத்தை சொல்றதுக்காகவே நான் என்ன செய்யிருக்கேன், உங்களுக்கு திரும்ப நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப மையத்தை விழுந்துட்டார். இந்த விஷயத்த எங்களுக்கு சொன்னவர் யார்? அபு அப்துல்லா தபுரி சொல்லிட்டு சொன்னாங்க, நான் போய் சொன்னால் அல்லாவே என்னைய தண்டிக்கட்டும் அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன விஷயம் எனக்கு கேட்கவே நடக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரிய மாதிரில தெரியுது, பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொல்ற மாதிரில இருக்கு.
இது நான் பொய் சொல்லியிருந்தா அல்லாவே என்னை தண்டிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அபு அப்துல்லா தபுரி. இந்த அபு அப்துல்லா தபுரி இருந்து பார்க்க வந்தவங்க அலி இப்னு உமர் தானே, அவங்க சொன்னாங்க அலி இப்னு உமர் இந்த விஷயத்தை பொய் சொல்லியிருந்தால் அல்லாவே தண்டிக்கட்டும் அப்படின்னா. இந்த விஷயத்த கடிதம் எழுதுறதே யாரு? உமர் ரஜராஜ் தானே எழுதுறாங்க. அவங்க சொன்னாங்க உமர் ரஜராஜ் இந்த விஷயத்தை பொய் சொல்லியிருந்தால் அல்லாஹ் என்னையே தண்டிக்கட்டும், அல்லாவே எனக்கு போதுமான அப்படின்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம் சொன்னா, இறைநேசர்களுடைய வாழ்க்கை என்பது நம்முடைய கற்பனையில நம்மளால சிந்திக்க முடியாத அளவுக்கு ஹயாத்துல், அதாவது அலியுல் ஜப்ரத்தின் ஒரு பெரியவங்க இருந்தாங்க ஜப்ரத் நகரில். அவங்களுடைய ரவுலா ஷெரீஃப்ல எந்த அளவுக்குன்னா, இரவு நேரத்துல எப்பொழுதுமே லைட் போட்ட மாதிரி பிரகாசமா இருக்கும். எந்த அளவு பிரகாசம் இருக்கும்னா, போஸ்ட் லைட் போட்டு அங்க இருந்து ஒரு 10 வீட்டுக்கு, இங்க இருந்து ஒரு 10 வீட்டுக்கு வெளிச்சமா இருக்கா இல்லையா? கவர்மெண்ட் போஸ்ட் லைட் போட்டிருக்காங்கல்ல, இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை தெருவுக்கு வெளிச்சமா இருக்கா இல்லையா? அத மாதிரி அவங்க இடத்துல, அவங்க அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் எந்த அளவுக்கு நீளமா இருக்குமா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதும் பிரகாசமா இருக்கும். இது மிஸ்ர் நாட்டுல மன்னர் காயிதபேன்னு ஒரு மன்னர் இருந்தார். மிஸ்ர் நாட் கெய்ரோ மன்னர் காயிதபேன்னு சொல்லுவாங்க. அந்த மன்னருக்கும் மகானுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. அவங்க மன்னர் காயிதபேவுடைய காலத்துல உள்ள இருந்த மகான் இவங்க. அப்ப அந்த மன்னர் தான் என்ன செய்தார், இவங்களுக்கு ஒரு கோட்டையெல்லாம் கட்டி கொடுத்திருந்தார். இவங்க எந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, மன்னர் காயிதபே அவர்கள் ஒரு பள்ளிவாசல அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல கட்டி கொடுத்தவரே மன்னர் கெய்ரோ மன்னர் காயிதபே தான் கட்டி கொடுத்தார். ஆனா இன்னைக்கும் அந்த பள்ளிவாசலுக்கு உண்டான தடயங்களே இன்னைக்கு நிறைய இல்லை. கவர்மெண்ட் வரப்போது முகடுகளோ எதுவுமே ஒழுங்கா இல்லை. ஆனா அடக்க ஸ்தலம் மாத்திரம் அப்படியே அழியாத ஒரு சின்னமாக அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இதுல உள்ள முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு லக்கேஜ் கொண்டு போனா லக்கேஜ் பாதுகாப்பு அறையில கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம 2 திரும்ப வாங்கிட்டு வருவோம். ஆனா அவங்க அடக்க ஸ்தலத்தை சுத்தி வெளியூர்ல இருந்து இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்க அப்படி அவங்க பையை வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்களாம். யாரையும் நீ பார்த்துக்கோ, நீ கவனிச்சுக்கோன்னு சொல்லி என்ன செய்யறது இல்லை, ஒரு கண்காணிக்க சொல்றதே இல்லை. ஆனா ஒரு சின்ன பொருள் கூட என்ன செய்யாது, காணாமல் போவாது. எந்த ஒரு பொருளும் என்ன செய்யாது, திருடப்படாது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அந்த அற்புதத்தின் மூலமாக அப்படி யாராவது ஒரு ஆள் அந்த மாதிரி தப்போ திருட்டுத்தனமோ பண்ணா உடனே அவனுடைய உடம்புல பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு அவனுடைய அடக்க ஸ்தலத்துல நடந்து கொண்டு இருக்கிறது என்று அல்லாமா யூசுப் நப்ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்திருப்பாங்க. அதே போல அபு அப்துல்லா அந்தாக்கின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு ஒரு பெரியவங்களுடைய வரலாறு எழுதுவாங்க. இவங்களுக்கு அவங்களுடைய வரலாறுல சொல்லுவாங்க, ஏன்னா அபு அப்துல்லா அந்தாக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் இபாதான் நகருக்கு போனேன். இபாதான்ங்கிறது ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு கிராமவாசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பேமஸா இருந்தார். அவருக்கு பேரே கிராமத்தான். அவரு பேரே கிராமத்தான் சொல்லுவாங்கல்ல சில பேர், கிராமவாசின்னு சொல்லி அவருக்கு பேமஸா இருந்தது. ஆனா அவரு எனக்கு நல்லா தெரியும், அந்த கிராமவாசி எனக்கு நல்ல அறிமுகம் உண்டு. ஏன்னா ஒரு நாள் எனக்கு சொல்லப்பட்டது, அந்த கிராமவாசி இறந்து போயிட்டாரு அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டது. சொல்றது யாரு? அபு அப்துல்லா அந்தாக்கி தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆளு, ஒரு கிராமத்தான் அவர் இறந்து போயிட்டாரு, ரொம்ப பேமஸான ஆள் அவர். அப்ப அந்த சமயத்துல இறந்து போன பிறகு அவங்க அடக்கிட்டாங்க. அந்த ஊர்ல கபூர் தோன்ற ஒரு ஆள் இருப்பார்ல, பல பேர் இருப்பாங்க. அந்த கபூர் தோன்றதுல ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் எங்கிட்ட சொன்னாரு, கபூர் தோண்ட ஆள்ல சில பேர் பொய்ய நிறைய அடிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு கபூர் தோண்டாலாம் பக்கீர்சாக்கள் தான் கபூர் தோன்றாங்க. நிறைய கஞ்சா அடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க நிறைய பேர் அந்த துறையில இருக்காங்க. நிறைய பேர் அந்த கெட்ட பழக்கம் நிறைய இருக்காது. சில பேர் குடிச்சிட்டே தோன்றவனா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான். அந்த காலத்துல உள்ளவங்க நிறைய அவுளியாக்களே கபூர் தோண்டவங்களா இருந்திருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் கபூர் தோண்டக்கூடிய இபாதா நகரில ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர், கபூர் தோண்டக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர் சொன்னாரு, இந்த கிராமவாசி இறந்த பிறகு நான் கபூர் தோண்டினேன். இந்த கிராமவாசி இறந்தாரா இல்லையா, இவருக்கு நான் தான் கபூர் தோண்டினேன். கபூர் தோண்டும் பொழுது ஏன்னா நம்ம ஆள் குழி தோண்டுவோமா இல்லையா, அந்த மையத்தை உள்ள கொண்டு வைக்கிறதுக்கு ஆள் குழி தோண்டுவோமா இல்லையா, இந்த ஆள் குழி தோண்டும் பொழுது ஒரு கல் விழுந்து, இப்போ
அடுத்த கபரை செதுக்கித்தான் நம்ம தோண்டுவோம். உள்ள புள்ள குழி தோண்டும் போது அடுத்த கபரை கொஞ்சம் என்ன செய்யும், அது ஓட்டப்பட்டதான் அந்த மையத்தை உள்ள தள்ள முடியும். அப்போ அந்த சமயத்துல அந்த புள்ளக்குழி தோண்டும் போது ஒரு கல்லு கீழே விழுந்தது. கல்லு விழுந்த பிறகு பார்த்தா அங்கு ஒரு கபூர்ல ஒரு ஷேக், ஒரு பெரியவங்க, புது பட்டு, பல 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 பலன்னு ஒரு பட்டு, அந்த பட்டு அப்படி ஜொலிக்குது. அந்த கல் விழுந்தவன ஒரு ஓட்டை தெரியுமா இல்லையா, அதை உள்ள யாரும் உட்காந்துருக்கா, ஒரு பெரியவங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மேல ஒரு பட்டு இருக்கு. இந்த பட்டை பாக்குறதே ரொம்ப பல பலன்னு இருக்கு. கையில ஒரு குர்ஆன் இருக்கு. அந்த குர்ஆனும் தங்க குர்ஆனா இருக்கு. அதுல தங்க குர்ஆன் எழுத்துக்களும் தங்கத்தால் எழுதப்பட்டிருக்கு. அவங்க வச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கல் விழுந்தவொடனே அந்த ஓட்டை தெரியுதா இல்லையா, என்னை பார்த்து கியாமத்து நாள் வந்துட்டா அப்படின்னு கேக்குறாங்க. நான் பார்த்ததுனால என்ன கேட்டாங்க, கியாமத்து நாள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்க. அது காமத்து கியாமான், அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்யட்டும், கியாமத்து நாள் வந்து இல்லைங்க, கியாமத்து நாள்லாம் வரல அப்படின்னு சொன்ன உடனே இந்த கல்லை வச்சு அடைச்சிருங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க, ரத்தில் லபினத்தை ஆஃபா கல்ல, அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும், அந்த கல்லை அடைச்சிருங்க, ஓட்டையை அடைச்சிருங்க அப்படின்னு சொன்னா. அப்போ இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் சில பேர்களுடைய மன்னரையில் இன்னும் அவங்க உள்ள இருந்துகிட்டே அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உள்ளவங்களை எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் அந்த கல்லை அடைச்சேன்னு சொல்லி அந்த மனிதர் சொன்னாரு. யாரு, இந்த பெரியவங்க அந்த கிராமவாசிக்கு கபர் தோன்றதுக்காக வேண்டி இறங்கினார்ல, அந்த கபர் தோண்டி தான் அந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி அல்லாமா யூசுப் நபுஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிக்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல சொல்லுவாங்க, நான் மேராஜ் பயணம் போகும்போது புகாரி ஷரீஃபிலே ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு செம்மணல் கூண்டில் அருகில் அவர்கள் மண்ணறையில் உள்ளே தொழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. ஒரு செம்மணல், இப்போ அந்த இடத்துல நான் இருந்தால் அதோடு சும்மா லேஸ் மாசா அப்படி சொல்லி முடிச்சிட மாட்டேன், நான் மாத்திரம் இப்போ அந்த இடத்துல நின்னா உங்களுக்கு அடையாளம் காட்டு, இங்கதான் அவங்க தொழுதுட்டு இருந்தாங்கிறத அடையாளம் காட்டுவேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மாதிரி உள்ள விஷயங்களை படிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் நம்முடைய மன்னரை வாழ்க்கை இது போல் மகத்தானதா அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிரு தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.